ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த யூடியூப் சேனல் மூலியமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் உங்களோடு ஒரு வசனத்தோடு கூட ஆண்டவர் இடைபட விரும்புகிறார். இன்றைக்கு உங்களோடு பேசும்படி கர்த்தர் விரும்புகிறார். எல்லோரும் இணைந்து இன்றைக்கு இந்த வார்த்தையோடு கூட இந்த வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் வார்த்தையை உறுதியாய் நம்பும் பொழுது கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை நிச்சயம் நீங்கள் பார்க்க முடியும் என்கிறதை நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்திலே எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். வேதத்திலே யாக்கோபிலே இப்படிப்பட்ட ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையை சகிக்கிற மனுஷன். இந்த கடைசி காலத்திலே சோதனையை சகிக்கக்கூடிய, சோதனையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, சோதனையை பொறுமையாய் சகிக்கக்கூடிய தன்மை மிகவும் கம்மியாக இருக்கிறதை இந்த நாட்களில் நீங்களும் நானும் அதிகம் காண முடிகிறது. ஒரு சோதனை வரும் பொழுது அதை தாங்கிக் கொள்ள கிருபை நிச்சயம் கர்த்தர் கொடுக்காவிட்டால் நம்மளால் சோதனையை சகிக்க முடியாது என்று சொல்லி வேதத்திலே எழுதின பரிசுத்தவான்கள் அநேக இடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ சோதனையை சகிக்கக்கூடிய கிருபையை நீங்களும் நானும் முதலாவது பெறுவது அதிக நிச்சயம். சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற சில சோதனைகள், தேவன் அனுமதிக்கிற சில சோதனைகள், அது என்ன என்பதைத்தான் இன்று நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல ஆசைப்படுகிறேன். சோதனை என்பது எதை குறிக்கிறது அப்படி என்றால், நீங்கள் தவறு செய்யாமல் உங்களை குற்றவாளி என்று அவர்கள் தீர்க்கும் பொழுது அந்த இடத்திலே நீங்கள் சோதனைப்படுகிறதை நம் வேதம் சுட்டி காட்டுகிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலேயும் நான் அநேக காரியங்களை சொல்ல முடியும். சகோதரனே, சகோதரியே, நான் உங்களுக்கு இந்த செய்தியை போடுகிறதற்கு முன்பாக, இந்த செய்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறதற்கு முன்பாக இந்த வசனம் என்னோடு கூட இடைப்பட்டது. என்னோடு கூட தேவன் இந்த வார்த்தையின் மூலியம் பேசினார். சகிக்கக்கூடிய தன்மை, சோதனையை சகிக்க வேண்டும் என்கிறது இந்த வேதத்தின் சட்டப்படி நாம் எல்லாரும் சகித்தே ஆக வேண்டும். நாம் சகித்தே ஆக வேண்டும் என்கிறதற்காகத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு இடத்துல நீங்கள் தவறு செய்யவில்லை, ஆனால் உங்களை குற்றப்படுத்தும் பொழுது அது ஒரு சோதனை என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்திலே நம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 சுவிசேஷத்திலையும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கள் அப்படின்னால் அவரை பல தடவை சோதனைப்படுத்தினார்கள். நிறைய இடத்துல தேவனை சோதனைப்படுத்தினாங்க. அவரை பிசாசு பிடித்தவர்கள் என்று சொன்னார்கள், அவர் குற்றவாளி என்று சொன்னார்கள். பல இடங்களிலே அவரை இன்னும் பயங்கரமாலாம் சோதிக்கும்படி வார்த்தைகளை சொன்னார்கள். அதே போலதான் தம்பி, தங்கச்சி, அண்ணன், சகோதரி, யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறார். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இந்த காரியம் சோதனை நடந்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். சோதனை நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறேன். நல்லா உங்ககிட்ட அன்பு வைத்திருப்பாங்க, நல்லா பழகுவாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க. திடீரென்று உங்களை விட்டு விலகி போய் விடுவார்கள். திடீரென்று உங்களை வெறுக்கக்கூடியவர்களாய் மாறிவிடுவார்கள். திடீரென்று உங்களை பற்றி பிறரிடம் தவறாய் சொல்லுகிறவர்களாய் மாறிவிடுவார்கள். காரணம் சோதனை. ஒரு தவறுமே செய்யலை. நீங்க சொல்லலாம், நான் ஒரு தவறுமே செய்யலை, ஒரு குற்றம் செய்யலை, ஒருத்தருக்கு துரோகம் கூட நான் நினைக்கல, என் வாழ்க்கையில நான் ஒருத்தருக்கு கூட துரோகம் நினைக்கல. ஆனா என்னை நம்பினவங்க, என்னை இவ்வளவு நம்பினவங்க என்னை இப்படியாய் மற்றவர்களிடம் பேசிவிட்டாங்களேன்னு சொல்லி தவிக்கும் பொழுது இந்த சோதனையை சகிக்கக்கூடியவர்களாய் இன்னைக்கு நீங்கள் இருக்க வேண்டும்.
இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையே, சோதனையை சகிக்கக்கூடியவர்களாய் நீங்கள் மாற வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த சோதனையை சகிக்கும் பொழுதுதான் இந்த வேதாகமத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது, நீ உத்தமன் என்று விளங்குவாய். உத்தமனுக்குத்தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி வேதத்தில் இருக்கிறது. அதை நான் வசனத்தை பரடி சொல்லுகிறேன். நீங்கள் இந்த சோதனை சகிக்கக்கூடியவர்களாய் மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும். இந்த சோதனையை நீங்கள் சகிக்கக்கூடியவர்களாய் மாறுங்க. நண்பர்கள், உற்றார், உறவினர், கூட பிறந்தவங்க, அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய நண்பர்களா இருந்தாலும், யாரா இருந்தாலும், எந்த நிலையில வேணாலும் நம்மளை விட்டு அவர்கள் போவார்கள் என்பது அதிக நிச்சயம், அதிக நிச்சயம். காயப்படுத்தி இருக்காங்களா? கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? மனசெல்லாம் உடைஞ்சி ராத்திரி